ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ரகசியமா ஒரு மிசைலை டெவலப் செய்து வருவதாகவும் அந்த மிசைலை மட்டும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடித்தால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எந்த மிசைல் குறித்து பேசுறாங்க, இந்தியா ரகசியமா டெவலப் செய்து வரும் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த மிசைல் எப்படி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலா இருக்கும், பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட்டை இவ்வளவு பெரிதுபடுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா நியூக்ளியர் பவரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஏர்கிராப்ட் கேரியர்களை உருவாக்குவதற்கான திட்டங்கள்ல ஈடுபட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எப்படி நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராப்ட் கேரியர்களை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. சாதாரண ஏர்கிராப்ட் கேரியர்களுக்கும் நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராப்ட் கேரியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராப்ட் கேரியர்கள் இந்திய கடற்படையோட வலிமையை எப்படி அதிகரிக்கும், நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராப்ட் கேரியர்களை இயக்குவதற்கு தேவையான நியூக்ளியர் ரியாக்டரை இந்தியா எப்படி உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பாகிஸ்தானை சேர்ந்த மிகவும் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான சர்ஃப்ரா நவாஸ் ஜஸ்பால் சமீபத்துல வேர்ல்ட் எக்கோ நியூஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த ஜஃபார் நவாஸ் ஜஸ்பால் இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய குவைடி ஐ ஆசம் யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசர்ச் அப்படிங்கிற டிவிஷன்ல டிஃபென்ஸ் அனலிஸ்டா இருக்காரு. இந்த சூழ்நிலையில ஜஃபார் நவாஸ் ஜஸ்பால் கொடுத்த பேட்டி தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது ஜஸ்பால் என்ன சொல்றாருன்னா, இந்தியா சூர்யா அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல ரகசியமா டெவலப் செய்து வருவதா சொல்றாரு. இந்த மிசைல மட்டும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் மற்றும் ரஷ்யாவுக்கு இந்த மிசைல் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜஸ்பால் என்ன சொல்ல முயல்றாருன்னா, இந்தியாவுடைய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலை விட மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தற்போது இந்தியாவிடம் உள்ள மிசைல்களை கொண்டே பாகிஸ்தானோட எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து இந்தியா தன்னுடைய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களோட ரேஞ்ச அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த சூர்யா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் புரோகிராம் குறித்து டிஆர்டிஓ நிறுவனத்திடம் கேட்ட பொழுது இது போன்ற ப்ராஜெக்ட் எதுவும் தற்போது டிஆர்டிஓ செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது டிஆர்டிஓவோட போக்கஸ் மெயினா இந்தியாவுடைய டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துறதுல தான் இருக்கு அப்படின்னு டிஆர்டிஓ சொல்றாங்க. தற்போது இந்தியாவிடம் உள்ள அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்களே தற்போது உள்ள அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு போதுமானது அப்படின்னு டிஆர்டிஓ சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ரகசியமா இந்த சூர்யா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வருவதா சொல்றாங்க. இந்த சூர்யா மிசைல் ப்ராஜெக்ட 1995 இந்தியா தொடங்கிட்டதா சொல்லப்படுது. இந்தியா டெவலப் செய்யும் சூர்யா மிசைல்னால 12,000 முதல் 16,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சூர்யா மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரே மிசைல்ல 3 முதல் 10 அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். சூர்யா மிசைல்னால 750 கிலோ டன்ல இருந்து 5 மெகா டன் சக்தி கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் 70,000 கிலோகிராம் எடை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. சூர்யா மிசைல்னால 33,100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் இந்தியா வெற்றிகரமா சூர்யா மிசைல்களை டெவலப் செஞ்சிட்டாங்களா, அப்படி டெவலப் செஞ்சா எத்தனை மிசைல்களை இந்திய படையில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் ரகசியமா இருப்பதா சொல்லப்படுது. பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் இந்தியாவிடம் 7,000 முதல் 8,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இருக்குது. இந்த மிசைலை பயன்படுத்தி ஆசியாவோட அனைத்து பகுதிகள் மீதும் ஐரோப்பாவோட
ஒரு சில பகுதிகள் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். இந்த அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் பிரத்யேகமா சீனாவை மனதில் வைத்து இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி சீனாவுடைய அனைத்து நகரங்கள் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். தற்போதைய நிலையில இந்தியாவுக்கு அக்னி 5 மிசைலே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தற்போது இந்தியாவுக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அது சீனா மற்றும் பாகிஸ்தான் தான். இந்த 2 நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருந்தா போதும். இப்போ இந்தியாவுக்கு தேவை இஸ்ரேல் போன்ற பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவை. அந்த விஷயத்துல DRDO தற்போது அதிக கவனம் செலுத்தி வருவதா நான் நினைக்கிறேன். இந்த சூர்யா மிசைல் ப்ராஜெக்ட பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்வது போன்று இந்தியா ரகசியமா டெவலப் செய்து வருவதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா உண்மையான ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கணும்னா இந்தியாவிற்கு சூர்யா மிசைல் போன்ற 12,000 முதல் 16,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் தேவை. ஆனா தற்போது சூர்யா மிசைல் போன்ற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருப்பதை இந்தியா வெளிக்காட்டி கொள்ள தேவையில்லை. அதற்கான நேரம் வரும் பொழுது இந்தியா அந்த விஷயத்தை செய்வாங்க. பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன செய்ய முயல்றாங்கன்னா இந்தியாவை மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலான நாடு அப்படிங்கிற மாதிரி அஜெண்டாவை செட் பண்ண முயல்றாங்க. இதற்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு அப்படின்னு புரோபகண்டா செய்து பாகிஸ்தானுக்கு IMF இடமிருந்து கடன் வாங்குவதில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கறாங்க. அதே போன்ற ஒரு புரோபகண்டாவை பாகிஸ்தானும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா ரகசியமா செய்து வரக்கூடிய விஷயங்களை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு சொல்லி இந்தியாவால உங்களுக்கு தான் அச்சுறுத்தல் அப்படின்னு தொடர்ந்து புரோபகண்டா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொறுத்தமட்டில் சூர்யா மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து இந்தியா வெளியில் சொல்லாமல் இருப்பது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 2 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம S5 அப்படிங்கிற 13,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை இந்தியா ரகசியமா டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்டுகளுக்கும் இந்தியாவுக்கு 190 மெகாவாட் திறன் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டர்கள் தேவைப்படுது. தற்போது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த 190 மெகாவாட் திறன் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கும் வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உருவாக்கும் 190 மெகாவாட் திறன் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டர்களை வெறுமன சப்மரீன்களுக்கு மட்டும் பயன்படுத்துவதற்காக இந்தியா உருவாக்கல. இந்தியா 70,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட ஏர்கிராப்ட் கேரியரை உருவாக்க போறாங்க. அந்த ஏர்கிராப்ட் கேரியரை நியூக்ளியர் பவரை கொண்டு இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அதனால இந்த 190 மெகாவாட் திறன் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டர்களை இந்தியா உருவாக்கும் பிரம்மாண்ட ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது 70,000 டன் எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராப்ட் கேரியர்களை இயக்குவதற்கு 2 190 மெகாவாட் நியூக்ளியர் ரியாக்டரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா உருவாக்கும் 70,000 டன் எடை கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா இமெயில்ஸ் அப்படிங்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால இந்த இமெயில் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள்னால தன்னோட ஃபுல் பேலோட் கெப்பாசிட்டியோடு டேக் ஆஃப் ஆக முடியும். தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பதற்கு ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பத்தின் மூலமா டேக் ஆஃப் ஆகக்கூடிய விமானங்கள் குறைவான அளவிலான ஆயுதங்களை சுமந்து கொண்டுதான் டேக் ஆஃப் ஆக முடியும். தன்னோட ஃபுல் பேலோட் கெப்பாசிட்டியோடு டேக் ஆஃப் ஆகாது. இதன் காரணமாக இந்த இமெயில் சிஸ்டத்தை 70,000 டன் எடை கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து AAG அப்படிங்கிற அட்வான்ஸ்ட் அரஸ்டர் கியரும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இது போன்ற பல சிஸ்டங்கள் புதிதாக இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்த போறதுனால அதிகமான பவர் தேவைப்படும். இதற்காக தான் இந்த 190 மெகாவாட் நியூக்ளியர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது
இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்னால அதிகபட்சமா 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பயணிக்க முடியும். ஆனா இந்த நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்கள்னால எவ்வளவு தூரம் வேணா பயணிக்க முடியும். உலகத்தோட எந்த ஒரு பகுதிக்கும் இந்த நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை எடுத்து செல்ல முடியும். தற்போது அதிக எண்ணிக்கையில அமெரிக்காவிடம் தான் நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் பயன்பாட்டில் இருக்கு. இதன் காரணமாக தான் அமெரிக்கா உலகத்துல எந்த ஒரு பகுதிக்கும் தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நகர்த்தி எதிரிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும். அதனால வரும் காலத்துல இந்தியா உருவாக்கும் 70,000 டன் எடை கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இந்திய பெருங்கடல் பகுதி மட்டுமல்லாமல் உலகின் மற்ற கடற்பரப்பிலையும் இந்தியானால பவர் ப்ராஜெக்ட் செய்ய முடியும். நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை உருவாக்கி இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படையோட ஆபரேஷனல் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க முடியும். இது போன்ற நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை இந்தியா உருவாக்குவதன் மூலம் உலகில் தற்போது வலிமையான கடற்படையை வச்சிருக்கக்கூடிய நாடுகளின் வரிசையில இந்தியாவும் இடம்பெறுவாங்க. அடுத்து சீனா தன்னுடைய கடற்படையின் வலிமையை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ஃபிஜியாங் அப்படிங்கிற 1,00,000 டன் எடை கொண்ட சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி இருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து சீனா தான் 1,00,000 டன் எடை கொண்ட சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி இருக்காங்க. சீனா மேலும் சில சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சீன கடற்படையோட வளர்ச்சி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா வரும் காலத்துல இருக்கும். இதனால இந்தியாவும் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது தவிர இந்தியா தன்னுடைய சீடெனியல் கேப்பபிலிட்டியையும் தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீடெனியல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது நமது கடல் எல்லைக்குள் எதிரி போர்க்கப்பல்களை நுழைய விடாமல் தடுப்பதுதான் சீடெனியல் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக இந்தியா அமெரிக்காவிடமிருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள், P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் போன்ற பல விஷயங்களை இந்திய கடற்படையில இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.